வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வாழை கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி செய்தேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழை கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அந்த தொக்குக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கல்லில் வச்சு இதை சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை. பூண்டு கொஞ்சம் சிவக்கட்டும். சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். இப்போ இந்த அளவு வதங்கினது போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது இதில் சேர்த்துடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா வதங்கி வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. புளி கரைசல் சேர்க்கலாம். இந்த அளவு புளி எடுத்தேன். அது முழுசும் கரைச்சி எடுக்கலை, ஓரளவு ஃபஸ்ட்டு கரைசல் கரைச்சி எடுத்துருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். இது கொதித்து கொஞ்சம் வெந்து வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 1/2 கப்பு தண்ணி கூட சேர்த்துடலாம். இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு இருக்கு. உங்களை எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இன்றைக்கி கருவாடு சேர்க்கலாம். வாழை கருவாடு. இதை நான் முள்ளெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி பொடி பொடியான முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருக்கேன். நீள முள் நடுவில் இருக்கும், சைடில் முள் இருக்கும், எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துடலாம். சுட்டுட்டும் பிச்சு போடுவாங்க. நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு பிச்சு எடுத்தேன். அதில் மண்ணெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்கருவாடை துண்டு துண்டாகவும் இது மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 தடவை உப்பு சேர்த்துட்டேன். வெங்காயத்தில் உப்பு சேர்த்தேன், தக்காளியில் உப்பு சேர்த்தேன். இப்போது கருவாடு சேர்த்த பிறகு அதில் உப்பு இருக்கும். அந்த உப்பு இது கொதித்த பிறகு நமக்கு டேஸ்ட் வரும். அதை பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கலருக்காக. காரம் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டுடலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மல்லி இலை கருவேப்பிலை போட்டுடலாம் கொஞ்சம். இந்த ஸ்டேஜ்லேயும் இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வற்றணுன்னா வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நான் திறந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விட போகிறேன். கொஞ்சம் கூட வற்றிரும். இப்போ தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் மல்லி இலை மேலே தூவிக்கிறேன். இவ்வளோதான். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.